வெல்கம் டு சபரி கீர்த்தனாஸ் vlog. இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு டே இன் மை லைஃப்பில் ஒரு ஹாஃப் டேவை ஷேர் பண்ணிக்கலாம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப லேசி டேவாக தான் போச்சு. ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ நம்மளுக்கு தோசை மாவு இருந்தாவே போதும், அதை வச்சே ஓட்டிடுவோம். பையனுக்கு வந்து முட்டை தோசை ஊற்றிட்டுருக்கிறேன். எனக்கு முட்டை தோசை பிடிக்காது, ப்ளைனாக தான் சாப்பிடுவேன். முட்டை சாப்பிடுவேன், ஆனால் ப்ளைனாக சாப்பிடுவேன். தோசை தனியாக ஊற்றிக்கிட்டேன். ஸோ அவனுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன் தோசை. இட்லி பொடி கலக்கி கொடுத்துட்டா சாப்பிட்டுப்பார். வீட்டில் செஞ்ச இட்லி பொடி தான் இது. அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்த நேரம் ரசகுல்லா ரெசிபி வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ரசகுல்லா ரெசிபி எடுத்திருக்கேன். ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளிப்பாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அன்றைக்கி ஸ்கேட்டிங் வாங்கியிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி நான் தொட்டு கூட பார்க்கல. அவங்க அப்பாவும் அவங்க பையனும் மட்டும் 2 பேரும் தான் அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாம் செக் பண்ணி. நான் வீடியோ எடுக்கிற இதில் இருந்தனால, பிஸியில் இருந்தனால சுத்தமாக தொட்டு பார்க்கல. எதுவும் டேமேஜ் இருக்கா, இல்லை பஸ்ஸில் கொண்டு வந்தது எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்ன எதுவும் தெரியல. ஸோ ஒரு தடவை வந்து நம்ம எப்படி இருக்கு என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடும் அது திங்ஸ் வந்து. நம்ம ஒரு தடவை ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபீல் நல்லா தான் இருந்தது. தொட்ட உடனே ரோல் ஆச்சு. விளையாட்டு பொம்மை மாதிரி நானும் விளையாண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விளையாட முடியாதுல்ல. நமக்கெல்லாம் எனக்குன்னு சொல்லலாம். எனக்கெல்லாம் ஸ்கேட்டிங்குன்ற வார்த்தை 5th 6th தான் தெரியும். அது லைட்டாக தான் தெரியும். அந்த பொம்மையை பார்த்துருப்பேன், இந்த மாதிரி விளையாடுவாங்க போல இருக்குன்னு. அது என்ன கேமு, அது பேர் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சின்ன பசங்க கிட்டலாம் நம்மளை விட இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்கள பார்த்தா எப்படி தோணுதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. நான் சின்ன குழந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை அப்போ என் பையன் இல்லை, கீழே போயிட்டான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு. அதனால இல்லாட்டினா ஓப்பன் பண்ணவும் விட மாட்டான், தொட்டு பார்க்கவும் விட மாட்டான். அதை விட எங்கள் பாப்பா பண்ணுவாள். அதனாலேயே 2 பேத்துக்கு சண்டை வரும்னு சொல்லிவிட்டு அவங்க இல்லாதப்போ பார்த்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது கிட்டில் வந்து ஹெல்மெட்டுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு காட்டினது, தலைக்கு போடுறது. அப்புறம் கை காலுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் எதையுமே ஓப்பன் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வச்சிட்டேன். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வீண் வம்பு. அதை வேறு எதையாவது தொட்டு ஏதாவது பிஞ்சு போச்சுன்னா அதுக்கும் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க பையன். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே எப்படி எடுத்தனோ அப்படியே பேக் பண்ணி ஃபுல்லாக அகைன் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். அத்தையும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, நானும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா 4 பேர் ஆச்சு. பாப்பா முதற்கொண்டு சின்ன வயசுலேயே பழக்கிட்டேன். ஸோ நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் வந்து. பட் பிடிச்ச ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுக்கணும். ஆப்பிள் பிடிக்காது என் பையனுக்கு. ஆரஞ்சு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தா தான். இப்படி ஒவ்வொரு கேட்டகிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதாகவே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாரம் எங்கள் அத்தைக்கு நல்லா தெரியும் அவங்க பேரங்களை பற்றி. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.